என் சீஸை நகர்த்தியது யார்? ஹெம் மற்றும் ஹா பல நம்பிக்கைகளாலும் உணர்ச்சிகளாலும் நிரம்பியிருந்த தங்களது சிக்கலான மூளையை உபயோகித்து ஹெம்மும் ஹாவும் வித்தியாசமான வேறு சீஸை தேடினர். தாங்கள் தேடும் சீஸ் தங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரும் என்று அவர்கள் நம்பினர். ஹெம்மும் ஹாவும் தங்கள் கடந்த கால அனுபவங்கள் மூலம் தாங்கள் பெற்றிருந்த சிந்திக்கும் திறனையும் கற்கும் திறனையும் பயன்படுத்தினர். பொதுவாக அவர்கள் சீஸை கண்டுபிடிக்க தங்கள் சிக்கலான மூளையை பெரிதும் நம்பியிருந்தனர். சில சமயங்களில் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். ஆனால் மற்ற சமயங்களில் அவர்கள் தங்கள் சக்தி வாய்ந்த மனித நம்பிக்கைகள் மற்றும் உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட்டு விஷயங்களை குழப்பமான கண்ணோட்டத்தில் அணுகினர். இதன் காரணமாக புதிர்கட்டத்தில் அவர்களது வாழ்க்கை அதிக சிக்கலானதாகவும் சவாலானதாகவும் அமைந்தது. எது எப்படி இருந்தாலும் அவர்கள் சீஸ் நிலையத்தில் ஒரு வழியாக தங்கள் சீஸை கண்டுபிடித்தார்கள். அதன் பின் சிறிது காலத்திற்கு அந்த குட்டி மனிதர்கள் இருவரும் காலையில் சற்று மெதுவாக எழுந்து மெதுவாக உடையணிந்து சீஸ் நிலையத்திற்கு நடந்து சென்றனர். ஏனெனில் சீஸ் எங்கே இருக்கிறது என்பதும் அங்கு எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தான் இப்பொழுது தெரியுமே. சீஸ் எங்கிருந்து அந்த இடத்திற்கு வந்தது, யார் அதை அங்கு வைத்தது என்பது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அங்கு சீஸ் நிச்சயமாக இருக்கும் என்று அவர்கள் வெறுமனே அனுமானித்தார்கள். ஹெம்மும் ஹாவும் பிரமாதம், நம் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான சீஸ் இங்கு நிறைந்துள்ளது என்று கூறி மகிழ்ந்தார்கள். அந்த குட்டி மனிதர்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் உணர்ந்தார்கள். தாங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். விரைவில் சீஸ் நிலையத்தில் இருந்த சீஸ் தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் இருவருமே கருதினார்கள். அங்கு ஏராளமான சீஸ் இருந்ததால் அதற்கு அருகில் இருக்கும் நோக்கத்தில் இறுதியில் அவர்கள் தங்கள் வீடுகளை கூட இடமாற்றிக் கொண்டு அதை சுற்றி தங்களுக்கென்று ஒரு சமூக வாழ்க்கையும் அமைத்துக் கொண்டனர். தங்கள் சொந்த வீட்டில் இருப்பது போல் உணர்வதற்காக ஹெம்மும் ஹாவும் அந்த சீஸ் நிலையத்தின் சுவர்களை எல்லாம் அலங்கரிக்க செய்தனர். அதில் இப்படி எழுதினார்கள்: உங்களிடம் சீஸ் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஒவ்வொரு இரவும் அந்த குட்டி மனிதர்கள் கை நிறைய சீஸுடன் தங்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு இன்னும் அதிக சீஸ் வேண்டி மறுநாள் காலையில் நம்பிக்கையுடன் அந்த சீஸ் நிலையத்திற்கு வந்தனர். சிறிது காலம் இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயத்தில் ஹெம் மற்றும் ஹாவின் நம்பிக்கை வெற்றியின் அகங்காரமாக உருவெடுத்தது. விரைவில் அகங்கார போதை அவர்களுடைய தலைக்கேறியதில் தங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க அவர்கள் தவறிவிட்டனர். ஒரு நாளில் ஹெம்மும் ஹாவும் சீஸ் நிலையத்திற்கு வந்தனர். ஒவ்வொரு நாளும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த சிறிய மாற்றங்களை அவர்கள் கவனித்திருக்கவில்லை என்பதால் வழக்கம் போலவே தங்களுக்குரிய சீஸ் அங்கு இருக்கும் என்று அவர்கள் தெம்பாக இருந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை நிலைக்குலைய வைத்தது. என்ன, சீஸ் இல்லையா என்று ஹெம் கத்தினான். சத்தமாக கத்தினால் யாரேனும் ஒருவர் சீஸை அங்கு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் என்பது போல சீஸ் இல்லையா, சீஸ் இல்லையா என்று அவன் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தான். யார் என்னுடைய சீஸை இங்கிருந்து நகர்த்தியது என்று அவன் மீண்டும் கத்தினான். இது அநியாயம், அநியாயம் என்று தொண்டை கிழிய கத்தினான். தன் கண்களை நம்ப முடியாமல் ஹாவும் தலையசைத்தான். சீஸ் நிலையத்தில் சீஸ் இருக்கும் என்று அவனும் எதிர்பார்த்திருந்தான். அதிர்ச்சியில் உறைந்து போய் அவன் அங்கு நெடுநேரம் நின்றான். அவன் இதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கவில்லை. அந்த குட்டி மனிதர்களின் நடத்தை ஆக்கப்பூர்வமானதாக இருக்கவில்லை. ஹாவை பொறுத்தவரை சீஸ் என்பது பாதுகாப்பான உணர்வை கொண்டிருந்ததால் என்றேனும் ஒரு நாள் நல்ல அன்பான ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுதல் மற்றும் செடார் சந்தில் ஒரு சொகுசான வீட்டில் வாழ்தல் ஆகியவை அவனுக்கு பாதுகாப்பான உணர்வாக இருக்கும் என்று நம்பினான். ஹெம்மிற்கு மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தும் ஒரு பெரிய அதிகாரியாக உருவாகி கெம்பட் பகுதியில் ஒரு பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரர் ஆகலாம் என்று நினைத்திருந்தான்.
தங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம் குறித்து அவர்கள் கோபப்பட்டு புலம்பினார்கள். ஹா மனமுடைந்து போனான். நாளைக்கும் இங்கு சீஸ் இல்லாமல் போனால் என்ன செய்வது? இந்த சீஸை மனதில் வைத்து அவன் எதிர்கால திட்டங்களை எல்லாம் வகுத்திருந்தான். குட்டி மனிதர்களால் அதை நம்ப முடியவில்லை. இது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும்? யாரும் அவர்களை எச்சரிக்கவில்லை. அன்றிரவு ஹெம்மும் ஹாவும் பசியோடும் கவலையோடும் தங்கள் வீடுகளை நோக்கி சென்றனர். ஆனால் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் அங்கிருந்த சுவரில் ஹா இப்படி எழுதினான்: உங்கள் சீஸ் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு அதை நீங்கள் உங்கள் கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்ள நினைப்பீர்கள். சீஸின் அளவு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது என்ற விஷயத்தை அவன் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. மாறாக திடீரென்று ஒரு நாள் அங்கிருந்து அந்த சீஸ் நகர்த்தப்பட்டதாக அவன் நம்பினான். ஹெம் அந்த சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து பார்த்தான். இறுதியில் பெரும் நம்பிக்கைகள் கொண்டிருந்த அவனுடைய சிக்கலான மூளை அவனை பிடித்து நிறுத்தியது. எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இங்கு உண்மையிலேயே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு எப்படி இது நடக்கலாம் என்று அதிகாரமாக அவனை கேட்டுக்கொண்டான். இறுதியில் ஹா தன் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்து, அது இருக்கட்டும், ஸ்னிஃபும் ஸ்கரியும் எங்கே? நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றை அவை அறிந்திருக்கும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு ஹெம் ஏளனமாக, அவற்றுக்கு என்ன தெரிந்திருக்கும்? அவை வெறும் சுண்டலிகள். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அவை வெறுமனே செயல்படுகின்றன. நாம் குட்டி மனிதர்கள், சுண்டலிகளை விட புத்திசாலிகள், சாமர்த்தியவாதிகள். நம்மால் இப்பிரச்சனைக்கான விடையை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினான். நாம் சாமர்த்தியசாலிகள் தான், ஆனால் இக்கணத்தில் நாம் சாமர்த்தியமாக நடந்து கொள்வதாக எனக்கு தோன்றவில்லை. ஹெம், விஷயங்கள் இங்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கேற்ப நாம் மாறி விஷயங்களை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று ஹா கூறினான். நாம் ஏன் மாற வேண்டும்? நாம் குட்டி மனிதர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்க கூடாது. அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் இதிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று ஹெம் பதிலளித்தான். இந்த சூழ்நிலையை ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு நாம் வேறு புதிய சீஸை தேட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று ஹா பரிந்துரைத்தான். அதற்கு ஹெம் உடனடியாக, இல்லை, இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது. இது வசதியாக இருக்கிறது. இதுதான் எனக்கு தெரிந்த இடம். அதோடு வெளியே ஆபத்து காத்திருக்கலாம் என்று பதிலளித்தான். அப்படி ஒன்றும் இருக்காது. இந்த புதிர்கட்டத்தின் பிற பகுதிகளில் ஊடாக முன்பு நாம் ஓடியிருக்கிறோம். மீண்டும் நம்மால் அவ்வாறு செய்ய முடியும் என்று ஹா வாதிட்டான். அதற்கு, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. புதிர்கட்டத்தில் தொலைந்து போய் ஒரு முட்டாளாக நிற்பதில் எனக்கு விருப்பமில்லை. நீ அதை விரும்புகிறாயா என்று ஹெம் கேட்டான். அதை கேட்டவுடன் தோல்வி குறித்த பயம் மீண்டும் ஹாவிடம் திரும்பியது. புதிய சீஸை கண்டுபிடிப்பதற்காக நம்பிக்கை அவனிடமிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி மனிதர்கள் முன்பு தாங்கள் என்ன செய்தார்களோ அதையே தொடர்ந்து செய்தனர். அவர்கள் சீஸ் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு சீஸ் இல்லாததை கண்டனர். பிறகு தங்கள் கவலையையும் எரிச்சலையும் தங்களோடு சுமந்து கொண்டு தத்தம் வீடுகளுக்கு திரும்பினர். அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தவற்றை அவர்கள் மறுக்க முயற்சித்தனர். நாளுக்கு நாள் அவர்களது ஆற்றல் குறைந்து எரிச்சல் அதிகரித்தது. அவர்களது வீடுகளும் முன்பு போல் உற்சாகம் அளிப்பவையாக இருக்கவில்லை. தூங்குவதற்கு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். எந்த சீஸையும் கண்டுபிடிக்க முடியாதது குறித்து அவர்களுக்கு இரவில் மோசமான கனவுகள் கூட வந்தன. ஹா மெல்ல மெல்ல தன் நிலைமையை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்தான். வெற்று நடவடிக்கைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை ஹா உணர துவங்கினான். தாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஹா அறிந்திருந்தான். ஆனால் வெளியே சீஸ் இல்லை என்றால் என்ன செய்வது? ஒருவேளை இங்கு இருந்தாலும் அதை நீ கண்டுபிடிக்காவிட்டால் என்ன செய்வாய் என்று ஹெம் அவனோடு வாதிட்டான். அது எனக்கு தெரியாது என்று ஹா பதிலளித்தான். அதே கேள்விகளை அவன் தனக்குத்தானே இதுவரை பலமுறை கேட்டுக்கொண்டிருந்ததில் அவனது பயம் இன்னும் அதிகரித்தது. அந்த பயம்தான் அவனை இத்தனை நாட்களாக முடக்கி போட்டிருந்தது.
அவன் தனக்குத்தானே இக்கேள்வியை கேட்டுக்கொண்டான். நான் சீஸை கண்டுபிடிப்பதற்காக அதிக வாய்ப்பு எங்குள்ளது? இந்த சீஸ் நிலையத்திலோ அல்லது புதிர்கட்டத்திலா? அவன் தன் மனதில் ஒரு காட்சியை உருவாக்கினான். முகத்தில் ஒரு புன்னகையுடன் புதிர்கட்டத்தில் தான் காலடி எடுத்து வைப்பதாக அவன் கற்பனை செய்தான். அந்த காட்சி அவனை ஆச்சரியப்படுத்தினாலும் நல்ல விதமாக உணர செய்தது. அவ்வப்பொழுது அந்த புதிர்கட்டங்களில் தொலைந்து போவது போல் அவன் கண்டாலும் இறுதியில் புதிய சீஸையும் அதோடு வரும் இன்னும் பல நல்ல விஷயங்களையும் தன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்று உறுதியாக நம்பினான். அவன் துணிச்சலை வரவழைத்து கொண்டான். தான் புதிய சீஸை கண்டுபிடித்து அதை மகிழ்ச்சியாக சுவைப்பது போன்ற மிகவும் நம்பத்தக்க, மிகவும் யதார்த்தமான ஒரு காட்சியை அவன் தன் கற்பனையில் உருவாக்கி கொண்டான். அந்த கற்பனை அவன் பயத்தை குறைத்து நம்பிக்கையை தூண்டியது. அங்கிருந்து புறப்பட தயாரான பொழுது தான் மிகவும் துடிப்புடன் இருப்பதை உணரத் துவங்கினான். ஹெம் அவனோடு வர மறுத்துவிட்டான். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தன்னால் ஒரு வழியாக முன்னேறி செல்ல முடிகிறது என்று நினைத்து அவனுக்கு உற்சாகம் ஏற்பட்டது. சிரித்தவாறே புதிர்கட்டத்திற்குள் நுழைவதற்கான நேரம் இது என்று அறிவித்தான். ஒரு சிறிய கல்லை எடுத்து ஹெம்மின் சிந்தனைக்காக ஒரு கருத்தை சுவரில் எழுதினான். மாற்றத்திற்கு ஏற்ப நீங்கள் மாறவில்லை எனில் நீங்கள் அழிந்து போகக்கூடும். ஹெம்மின் குணாதிசயங்கள். ஹெம் தனக்கு பரிச்சயமான எல்லையில் இருக்க விரும்பினான். உண்மையில் அவன் மாற்றத்தை எதிர்கொள்ள விரும்பவில்லை. அவன் இருக்கும் இடம் வசதியாக இருப்பதாகவும் தனக்கு அதுதான் பிடித்திருக்கிறது என்றும் அதுதான் அவனுக்கு தெரிந்த இடம் ஆதலால் வெளியே சென்றால் ஆபத்து காத்திருக்கும் என்றும் நம்பினான். ஹெம் தனக்கு வயதாகிவிட்டதால் புதிர்கட்டத்தில் தொலைந்து போய் ஒரு முட்டாளாக நிற்பதில் தனக்கு விருப்பம் இல்லை என்று நினைத்தான்.